இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிவிகேல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தலைவர்கள் அவங்க எது கூட்டம் நடத்துகிறாங்க அவங்கள தான் கேட்கணும். கருத்து என்ன கேட்டாங்க அவங்கள தான் கேட்கணும். அந்த கருத்தில் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்கள தான் கேட்கணும். இப்போ டிவிகே நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் வீடியோ கான்ஃபரன்ஸுக்கும் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா, என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களை பற்றி இதுவரை நான் பேசியிருக்கக்கூடிய கருத்திலிருந்து எந்த மாற்றமும் நான் மாற்றிக்கல. நான் அப்படியே தான் நான் இருக்கேன். அதனால் இன்றைக்கி ஒரு கூட்டணி வரணும் நடக்கணும் அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு பக்கம் டிவிகே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாற்றுக் கட்சி நண்பர்களும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது நம்ம போகிறோம் அப்படின்னு. இன்றைக்கி புதிதாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைங்கன்னா புதிதாக சொல்வதற்கு அந்த கட்சிகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் மீட்டிங் நடத்துனீங்க, மீட்டிங்கில் எதுக்காக கருத்து கேட்டீங்க, நீங்கள் கேட்ட கருத்து உண்மையா அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். எங்களுடைய நிலைப்பாடு மாறாதப்ப நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கன்னா, தேர்தல் எந்த நேரமும் கூட டிக்ளேர் ஆகலாம். இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதி, 16 வருதுங்கிறாங்க, 17 வருதுங்கிறாங்க, நமக்கு தெரியாது, 18ங்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் இன்னும் அடுத்த இந்த வாரத்துக்குள்ளே வருது. ஸோ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சீட்டு கொடுத்துட்டாங்க, சில பேர்த்து கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு சண்டை போட்டு அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நம்ம கூட்டணியில் உடனடியாக இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தவுடன் வேகமாக தலைவர்கள் அதை வேலையை செய்ய போகிறாங்க. இன்றைக்கி எலெக்ஷன் மோட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்கண்ணா. அதனால் இன்றைக்கி என்னுடைய கருத்து, எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கி பலமாக இருக்குது. யாரையும் எதிர்பார்த்து இந்த கூட்டணி இல்லை. நாங்கள் பலமாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். 17ஆம் தேதி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமும் கூட ஒரு சான்று. 3 முறை பிரதமர் அவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் களத்துக்காக. இன்னும் 2-3 முறை வர இருக்கிறாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு பிறகு. அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பலமாக எங்கள் பாதையில் போகிறோம். மற்ற கட்சிகள் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க, மற்ற கட்சிகள் இன்டர்னல் மீட்டிங் போட்டு கேட்குறாங்கன்னா அந்த கட்சிகள் தான் பதில் சொல்லணும். எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை, நாங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் இல்லை, வாங்கக்கூடிய இடத்துலையும் நான் இல்லைங்கண்ணா. கொடுக்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க, வாங்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கருத்தாக ஏன் கருத்து இதில் என்ன சொல்றதுங்கண்ணா? கூட்டணி பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணிக்கான கதவுகள் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கா, இல்ல புதிய கட்சிகள் எதிர்பார்க்கலாமா, இல்ல அவ்வளவுதானா சார்? அண்ணா இன்னைக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அதனுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்ட. இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டை உயர்த்தி கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுக்கே நீங்கள் சீட்டை கொடுக்க மாட்டீங்க, தான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கிளம்பியாச்சு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி சிரிக்கிறார் வைகோ அண்ணன். 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டார்? எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எத்தனை தொகுதியில் நின்றவர், தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற வேண்டும் நினைத்தவரை எனக்கு சீட்டையெல்லாம் குறைச்சி அந்த நாளிலையும் அடுத்து சொல்கிறார் 3 உதயசூரியன் சின்னம், 1 எங்கள் சின்னம். எனக்கு வைகோ ஐயாவை பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கொங்கு கட்சி இந்த பகுதியில் நிற்கக்கூடியவங்க 3 கம்பீரமாக 3 சீட்னு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களே 2 சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி அந்த கூட்டணியிலிருந்து தலைவர்கள் வெளியே வருவதை நான் பார்க்குறேன். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் இன்றைக்கி என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ ஒரு ஏற்றுக்கு போகிறது கிடையவே கிடையாது. அதனால் திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பாக அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்கண்ணா. வெளியே வேறு கூட்டணிக்கு போகிறாங்களா தனியாக நிற்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு வெளியே இன்றைக்கி இந்தியா போஸ்ட்மேனே பயத்தில் இருக்கான். ஆனால் போனோம்னா நமக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்களாட்டுக்கு, அந்த பக்கமே நான் போக மாட்டேன். ஸோ யார் வந்தாலும் கூட பிடிச்சி 1 சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து அவர்களோடு இத்தனை காலமாக பயணம் பண்ணவங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு குறைக்கும் பொழுது எந்த விதத்தில் நியாயம்னு தலைவர்கள் கேட்குறாங்க. அதனால் கூட்டணியில் மாற்றம் வருமானு கேட்டீங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ளே இருக்கக்கூடிய சலசலப்பை பார்க்குறோம். தேர்தல் எப்பொழுதுமே நெருங்கும் பொழுது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் எப்பவுமே தமிழக அரசியல் இருக்கும். தமிழக அரசியலில் எல்லா முறையும் தேர்தல் ஜஸ்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கும். இந்த டைம் என்ன ட்விஸ்ட்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னங்கண்ணா நீ குறிப்பிட்ட மாதிரி கூட்டணி வலுவா இருக்கு, அதே சமயம் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடுல ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடு ஆரம்பிக்காம இருக்கிற காரணம் ஏதாவது ஒரு பெரிய கட்சியை வரவேற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலா? அதே நீங்க குறிப்பிட்ட இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு அவசரம் இருக்குங்கண்ணா. காரணம் அவங்க மேலே ஆன்டி இன்குபென்சி இருக்குது, மக்களுடைய கோபம் அவங்க மேலே இருக்குது, அவங்க உடனே பண்ணணும்.
ஆனால் எதிர்க்கட்சியை பொறுத்தவரை அந்த அவசரம் கிடையாது. 2021 அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது கூட தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொகுதி பங்கீடு எங்கே நிற்கணும் அப்படின்லாம் வந்துச்சுங்கண்ணா. ஸோ எங்களை பொறுத்தவரை யாருக்கும் எந்த அவசரமும் இல்லை. எல்லா இடத்துல எல்லாரும் வேலை செய்கிறோம். உதாரணத்துக்கு நேற்று நான் தொண்டாமுத்தூர் பகுதியில் அண்ணன் வேலுமணி அவர்களோடு பிரச்சாரத்தில் இருந்தோம். வேறு வேறு பகுதியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் தொண்டாமுத்தூர் வேலுமணி அண்ணன் அங்கே பிஜேபி நிற்கல அப்படிலாம் இல்லை. வேலுமணி அண்ணன் நிற்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியும் நாமளும் ஓட்டு போடணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம், நாம் கூட்டம் போடுறோம். அதனால் எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. நாங்கள் எங்களுடைய டைம் லைனில் சரியான முறையில் போயிட்டுருக்கோம். மேபி எங்களுடைய தலைவர்கள் மோடி ஐயா வரணும்னு நினச்சாங்க. 3 மீட்டிங்கும் மோடி ஐயா முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது நடந்துருச்சு. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இன்டர்னல் அசஸ்மெண்ட் அதையும் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த தொகுதி, யார் தொகுதிக்கான வேட்பாளர் யார், அந்த அசஸ்மெண்ட்டையும் நயினார் அண்ணா தலைமையில் ஒரு டீம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் சரியான டைம் லைனில் இருக்கோம். எங்களுக்கு எந்த அவசரம் இல்லைங்கண்ணா. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு வந்து தாவேக்காக வர வைக்கிறதுக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸு, அப்புறம் சிபிஐ வழக்கு அப்படிங்கிறது சொல்லி நெருக்கடி கொடுக்குறதா பேச்சு இருக்கு. பரவாயில்ல அண்ணே, நீங்கள் உங்களுக்கு தெரியுங்கண்ணே, இப்போ ஜனநாயகம் படம், சிபிஐ அண்ணா, ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்குறாங்களே, நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகமும் கேட்குறாங்க, தமிழ்நாடு சிபிசிஐடி சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்கள் எப்படி அந்த கருத்தை ஏற்றுக்க முடியும்? ஏன் 4 மாதங்களுக்கு முன்பு டிவிகே கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியுமில்ல. அதனால் அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை. சிபிஐ பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியாக இருக்கட்டும். ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்கிறேன்னா சொல்லுங்கள். விஜய் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, எத்தனை இடத்துல பேசுகிறாங்க, ஈரோடு வேறு வேறு பகுதியில் பேசிட்டார், நிறைய இடத்துல பேசிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசட்டும், படத்தை பற்றி பேசட்டும், என்ன பிரச்சனைன்னு பேசட்டும், அதன் பிறகு என் கருத்தை சொல்கிறேங்கண்ணா. படத்தில் நடித்த ஒரு நடிகர் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லட்டும், பாரதிய ஜனதா கட்சி தூண்டுட்டுன்னு சொல்லட்டும், எங்கேயுமே சொல்லலை. சிபிஎஃப்சிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிபிஎஃப்சியினுடைய ரிவ்யூ கமிட்டி, ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகிருக்கு. இதில் எல்லோருமே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சின்னு குற்றம் சுமத்தினா எங்கே சொல்ல முடியும்? யாராச்சும் குற்றம் சுமத்தினா பதில் சொல்லலாம். எங்களை யாருமே குற்றம் சுமத்தாத பொழுது, எங்களை குற்றம் சுமத்தாது யார்? திமுக. இதில் ஆச்சரியம், அதாவது ஓனாய் நனையுதுன்னு நரி அழுவிச்சாமா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க. ஓனாய் நனையுதுன்னு ஆடு அழுவிச்சாமா. அதாவது இன்றைக்கி டிவிகேவுக்கு பிரச்சனைன்னு திமுக அழுகுது. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மீது சுமத்தக்கூடிய குற்றத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? நியாயமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறோம். விஜய் அவங்க குற்றச்சாட்டுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜனநாயகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ பொறுப்பாளர்களோ எங்களுக்கு எந்த இதுவும் அவங்க சொல்லலை. சிபிஎஃப்சி, கோர்ட்டு, கேவிஎன் ப்ரொடக்ஷன், விஜய் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அவங்களுக்குள்ள அது இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு வந்து உடனடியாக கரூர் போன முதலமைச்சர் வந்துட்டு விளாட்டுக்குளத்துக்கு வந்து இன்னும் போகல. அதாங்க ஆச்சரியம். ஏன்னா சின்ன பசங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரீல்ஸ் பார்த்து கூப்பிட்டு பேசியிருக்காரு, அவர் கூட ரீல்ஸ் எடுத்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலீங்கன்னா, 2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள வந்து நம்ம எந்த தேவா, ஜீவா 2 அற்புதமான பசங்க. இது சின்ன வயசுலேயே ரீலெல்லாம் போட்டு நல்லா பண்ணுறாங்க. அதில் நாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியாக சொல்கிறார், தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்கள் அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமாக கொடுத்தீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா பேன் பண்ணுறாங்க. நான் வரவேற்கிறேங்கண்ணா. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேங்கண்ணா. ஆந்திராவில் 13 வயதுக்கு கீழே சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறதை பற்றி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனால் முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பு இல்லை. அந்த குழந்தைங்களை, தம்பி நீ ரீல் போடாதப்பான்னு ஃபோன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாதப்பான என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்கே இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் ஒரு நிகழ்வில் இருக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க சினிமா பாட்டுக்கு. அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் மா சுப்பிரமணியம் இருக்கிறார். இன்றைக்கி முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்குது. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்கல் இல்லை. முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்லை. ஆனால் இன்றைக்கி ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சராக மாறிட்டார். அல்லது ரீல்ஸ் போடலினா
படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு, ரீல்ஸ் போடுங்கப்பான். அதனால் இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க நான் இருக்கிறோம். என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இதெல்லாம் அனுபவிச்சு தாங்க நான் ஆகணும், வேற வழி இல்லை. சிபிஐ விசாரணைக்கு தன்னை மட்டும் எதை கலைக்கிறார்கள், மற்ற அமைச்சர்களும் எல்லாரும் தான் அங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி ஒரு கருத்து வச்சிருக்காரு. நான் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அமைச்சராக அங்க நான் போயிருந்தேன் அந்த டைம்ல. ஆனா என்னை மட்டுமே அவங்க அழைக்கிறதுக்கான காரணம் என்ன, முதல்வர் முதற்கொண்டு தான் அங்க வந்திருந்தாரு. ஆனா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கணும். எதற்குன்னா அழைச்சிருக்காங்க. ஆமாங்கண்ணா, எதற்குன்னா இதில் 2-3 விஷயங்கள் இருக்கு. 10 ரூபாய் பாலாஜி என்று நான் பேசும் பொழுது தான் செருப்பு வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விசாரிக்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை. நம்பர் 1. நம்பர் 2, சம்பவம் நடக்கவே ஸ்பாட்டில் இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்தார். ஆம்புலன்ஸில் திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது, திமுக மருத்துவமனையின் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. செந்தில் பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் ஆளாக அங்கே இருந்தார். அவரு சொல்கிறார், அவரை கூப்பிடணும். 3வது, முதலமைச்சருக்கு தகவல் சொன்னது யார்? செந்தில் பாலாஜியாக இருக்கலாம். எல்லா அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் இங்கெங்கே போனது யார்? செந்தில் பாலாஜியாக இருக்கலாம். அங்கே நான் ஆளுகின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, வேறு அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஏன் டிவிகே கட்சியினுடைய மாவட்ட செயலரை கூப்பிட்டுருக்குறாங்க, அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய டிஜிபி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டுருக்காங்க, அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர் திரு விஜய் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, 2 முறை போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ செந்தில் பாலாஜியை அழைத்தது முழுமை சரியான ஒரு பார்வை தான். ஆனால் செந்தில் பாலாஜி அவங்க மடியில் ஏதோ கொஞ்சம் கனம் இருக்க மாட்டேருக்கு. ஏன் பதறாரு? சிபிஐ கூப்பிட்டாங்க, போனேன், பேசினேன், வர வேண்டியதானே. மடியில் கனம் இருக்கிறனால ஏன் பதறாரு? அவர் ஏன் நைஸாக ஸ்டாலின் அண்ணையும் கூட எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாரு. இது ஸ்டாலின் அவங்க நினைப்பாங்க, தம்பி நீ போகிறேன்னா போகும்போது என்னையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறப்பான். அந்த மாதிரி தான் இருக்க அவருடைய பதில். நான் அந்த பதிலை பார்த்தங்கன்னா, அதனால் சிபிஐ அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்கள கூப்பிட்டது முழுமையிலும் அது உண்மைதான். அவங்க போகணும், கோஆப்ரேட் பண்ணணும். மடியில் கனம் இல்லைன்னா கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஏன் பயப்படுறீங்க? இது எதுக்கு நீங்கள் அப்படியே பதறீங்க? அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தாவே செந்தில் பாலாஜி அவர்கள் பதறுவது நமக்கு தெரியுது. எனக்கு தெரியல யாரு குற்றம் செஞ்சாங்கன்னு தெரியலீங்கன்னா அது சிபிஐ என்கொயரியில் உண்மை வெளியே வரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.